Okay, in the problem given an array, return the second largest distinct element from the array. Okay, இது ரொம்ப important. Second largest distinct element from the array return பண்ணணும். If the second largest element doesn't exist, return -1. அதாவது இதில் வந்து second largest return பண்ணணும். First largest என்ன 35. Okay, second largest 34. Okay, இப்போ second largest distinct element அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 35 இருக்குன்னு வச்சுங்க. ஓகே, அப்போ இது ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட்டு, இன்னொரு 35 இன்னொரு நம்பருக்கு இது செகண்ட் லார்ஜஸ்ட் கிடையாது. செகண்ட் லார்ஜஸ்ட் நம்ம வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கணும், அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு மேக்ஸை விட. ஓகே, அந்த மாதிரி அப்போ இது எடுத்துக்கூடாது. நம்ம இதுக்கப்புறம் செகண்ட் மேக்ஸ் என்ன இருக்குது 34 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் கொஸ்டினோட அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸு 10, இன்னொரு நம்பர் இருக்குது, ஆனால் அது செகண்ட் மேக்ஸ் கிடையாது, ஏன்னா அதுவும் 10 தான். அப்போ செகண்ட் மேக்ஸே கிடையாது இதில், அப்போ ரிட்டர்ன் -1. ரைட்டு. ஸோ இதனால் கொஸ்டினை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் கொஸ்டினை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம மேக்ஸுக்கு மேக்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுருப்போம். அதை நம்ம ஒரு லிஸ்ட்டில் ஒரு நம்பராக போகும்போது நம்ம மேக்ஸோட கம்பேர் பண்ணுவோம். நம்ம பார்க்குற கரண்ட் வேல்யூ மேக்ஸை விட அதிகமாக இருக்குன்னா மேக்ஸை அப்டேட் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணி மேக்ஸ் வேலையை கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், மேக்ஸ்னு ஒன்று வச்சுப்போம், செகண்ட் மேக்ஸ்னு ஒன்று வச்சுப்போம். ரைட்டு. மேக்ஸை எப்போ அப்டேட் பண்ணுவோம், மேக்ஸை வந்து நம்ம பார்க்குற வேல்யூ வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணிட்டு போகும்போது நம்ம பார்க்குற வேல்யூ மேக்ஸை விட அதிகமாக இருந்தால் அதை மேக்ஸ் அப்டேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் 12 இருக்குன்னு வச்சுப்போம், அடுத்து 35 பார்க்குறோம். 35 பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மேக்ஸில் 12 இருக்குது, நம்ம 35 பார்க்குறோம். 35 பார்க்கும்போது அது மேக்ஸை விட அதிகம், அப்போ மேக்ஸை அப்டேட் பண்ணுறோம். மேக்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸில் என்ன இருந்துச்சோ அது செகண்ட் மேக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த 12 தூக்கி செகண்ட் மேக்ஸில் போட்டுட்டு அப்புறம் 35 அப்டேட் பண்ணிக்கிறோம். ரைட்டு. அப்புறம் 1 பார்க்குறோம், 1 வந்து மேக்ஸை விட அதிகம் கிடையாது, அப்டேட் பண்ண மாட்டோம். 10 பார்க்குறோம், மேக்ஸை விட அதிகம் கிடையாது, அப்டேட் பண்ண மாட்டோம். 34 பார்க்குறோம், மேக்ஸை விட அதிகம் கிடையாது, மேக்ஸ் அப்டேட் பண்ண மாட்டோம். ஆனால் மேக்ஸ் அப்டேட் பண்ண மாட்டோம், ஆனால் செகண்ட் மேக்ஸை அப்டேட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம செக் பண்ணும்போது மேக்ஸை மட்டும் செக் பண்ணால் பத்தாது, நம்ம பார்க்குற வேல்யூ செகண்ட் மேக்ஸை விட அதிகமாக இருக்கா அதையும் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு செக் என்னன்னா, செகண்ட் மேக்ஸை விட அதிகமாக இருக்கான்னா செகண்ட் மேக்ஸ் அப்டேட் பண்ணணும். நம்ம பார்க்குற வேல்யூ செகண்ட் மேக்ஸோட அதிகமாக இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அப்டேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸு. ஸோ அப்போ நம்ம வந்து என்னென்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், ஃபஸ்ட்டு செகண்ட் மேக்ஸு நம்ம எதுவும் கண்டுபிடிக்கலாம், -1 ரிட்டர்ன் பண்ணணும், அதனால் இதை -1க்கு அசைன் பண்ணிக்கிறோம். அடுத்தது மேக்ஸு, மேக்ஸ் வந்து இந்த அரேயோடைய ஃபஸ்ட்டு வேல்யூக்கு அசைன் பண்ணிக்கிறோம். ரைட்டு. இப்போ நம்ம அரேயில் லூப் அடிக்கிறோம். லூப் அடிக்கும்போது i = 1 செகண்ட் வேல்யூலேருந்து லூப் அடிக்கிறோம். ஓகே, i < arr.length ஒரு வேல்யூக்காக போகிறோம். ரைட், i ++. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸை அப்டேட் பண்ணணுமான்னு பார்க்கணும். ஸோ இஃப் arr அந்த கரண்ட் வேல்யூ வந்து மேக்ஸை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா மேக்ஸை அப்டேட் பண்ணணும். மேக்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸ் இருக்கிற வேல்யூவை செகண்ட் மேக்ஸில் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸை அப்டேட் பண்ணணும். கரெக்ட். ஓகே, இப்போ நீ மேக்ஸை அப்டேட் பண்ணலன்னா எல்ஸ் மேக்ஸ் வந்து பெரிய அந்த நம்ம பார்க்குற நம்பர் மேக்ஸை விட அதிகமாக இல்லை. எல்ஸ் இஃப் நம்ம பார்க்குற நம்பர் செகண்ட் மேக்ஸை விட அதிகமாக இருக்குது. ரைட். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் 34 இருக்குது, 35 இருக்குது, நம்ம 34 பார்க்குறோம், அது மேக்ஸை விட அதிகம் கிடையாது, ஆனால் செகண்ட் மேக்ஸை விட அதிகமாக இருக்குது. அப்போ செகண்ட் மேக்ஸ் அப்டேட் பண்ணணும்ல. ஸோ அதிகமாக இருக்குது அண்டு நம்ம வேல்யூ வந்து செகண்ட் மேக்ஸை விட கம்மியாக இருக்கணும், மேக்ஸை விட கம்மியாக இருக்கணும். நம்ம பார்க்குற வேல்யூ செகண்ட் மேக்ஸை விட அதிகமாக இருக்குது, மேக்ஸை விட கம்மியாக இருக்குது, இல்லை மேக்ஸுக்கு ஈக்குவலாக இல்லைன்னு கூட போடலாம். ஏன்னா இன்னொரு 35 வந்தால் நம்ம அப்டேட் பண்ணக்கூடாதுல செகண்ட் மேக்ஸை, ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம செகண்ட் மேக்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். செகண்ட் மேக்ஸை எதுக்கு அப்டேட் பண்ணணும், நம்ம பார்க்குற நம்பருக்கு அப்டேட் பண்ணணும்.
கரெக்டா? ஸோ இந்த லூப்பில் எப்பப்பெல்லாம் நீ பார்க்குறியோ செகண்ட் மேக்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ரைட்? அப்டேட் பண்ணது 2 ரீசன். நம்ம பார்க்குற நம்பர் மேக்ஸை விட அதிகம்னா மேக்ஸை அப்டேட் பண்ணும்போது அந்த மேக்ஸ் வேல்யூவை செகண்ட் மேக்ஸுக்கு அப்டேட் பண்ணிடணும். ஒரு கண்டிஷன் அப்டேட் பண்ணுறது. இன்னொரு கண்டிஷன் என்ன? நம்ம பார்க்குற வேல்யூ மேக்ஸை விட அதிகம் கிடையாது, ஆனால் செகண்ட் மேக்ஸை விட அதிகம், அது மேக்ஸ் ஈக்குவலாகவும் இல்லை அப்படின்னா செகண்ட் மேக்ஸை அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ கடைசியாக நம்ம இங்கே செகண்ட் மேக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். இங்கே இன்ட்டு மட்டும் விட்டுருந்தேன், ஒரு சின்ன கம்பைலேஷன் எரர் வந்துச்சு. இந்த இன்ட்டை மட்டும் போட்டோன்னே எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு.